இன்னைக்கு சனி மகா பிரதோஷம். இந்த நாள்ல சிவபெருமான வழிபடுறப்ப பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாசத்திலேயே 2 தடவை சனி பிரதோஷம் வருது. அதாவது மே 10 அப்புறம் மே 24. இன்னைக்கு மே 10ஆம் தேதி. இன்னைக்கு உங்களால முடிஞ்சா கோவிலுக்கு போய் எம்பெருமான் ஈசனை வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய தோஷங்கள், பாவங்கள், நம்முடைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் போக்க. நீங்க இதுவரைக்கும் கோவிலுக்கே நான் போனதே இல்லை பிரதோஷத்துக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த சனிக்கிழமை வர்ற பிரதோஷத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். சனி பிரதோஷத்துல விரதம் இருந்து சிவபெருமான முழு மனதோட வணங்குறப்ப தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடும். நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும், வறுமைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் கைகூடும். இந்த சனி பிரதோஷத்தப்ப நம்ம எந்த ஒரு தானம் பண்ணாலும் அளவற்ற புண்ணியங்கள் நமக்கு வந்து சேரும்னு சொல்றாங்க. இந்த சனி பிரதோஷ நாள்ல சிவபெருமான வணங்கினா சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் அத்தனையும் போக்கி சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். சனி பிரதோஷம்னா சர்வ பாவ விமோசனம், அதாவது நம்ம பண்ண பாவங்கள், கர்ம வினைகள் இதை எல்லாத்தையுமே போக்கக்கூடியது தான் இந்த பிரதோஷ நாள்னு சொல்கிறாங்க. சகல தோஷங்கள் இருந்தாலும், எந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த நாளில் போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பலன்களையே நம்ம ஈசன் அருளுவார். அப்படி உங்களால் இன்னைக்கு போக முடியலைனாலும் அடுத்து வர 24ஆம் தேதி சனி பயிற்சி வருது. இந்த மாதத்துலேயே 2 வர்றது இன்னும் விசேஷமாக இருக்குது. அதனால் இன்னைக்கு போக முடியாதவங்க அந்த 24ஆம் தேதி வர பிரதோஷத்துக்கு போயிட்டு வாங்க. நம் வாழ்வில் முன்னேற்றங்களே கிடைக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதையே செய்வோம். தேங்க்யூ.